தற்போது இயற்கை பேரனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு உயிர் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ள மலையக வாழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படியாக இந்த இயற்கை பேரனர்த்தங்கள் அடிக்கடி இடம்பெறுவதால மலையக வாழ் மக்கள் அதிகமாக சிரமப்படுகின்றார்கள். அப்ப எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியாது. என மலைநாட்டு பிரதேசம் என்று சொல்லி சொன்னாலே கூடுதலாக மலைப்பாங்கான இடங்களாகத்தான் அதிகமாக இருக்கும். பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். உயிருக்கும் உத்தரவாதம் இருக்காது. என்னன்னு சொல்லி சொன்னால், திடீரென்று இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும், மண் சரிவுகள் அதிகம் இடம்பெறும், நிலநடுக்கங்கள் ஏற்படும். இதால நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாகும். அதே மாதிரி சொத்து சேதங்கள் ஏற்படும், வீடு கட்டடங்கள் எல்லாம் எப்போ எப்படி இடிந்து விழும் என்றே தெரியாது, இப்ப என்ன நடக்கும் என்றே தெரியாது. அப்ப இதால நிறைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஏற்பட்ட இந்த டித்வா புயல் தாக்கத்தினால் கூட அதிக அளவிலான உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாகி இருந்தது. கூடுதலாக இந்த மலையக பகுதிகளான கண்டி, நுவரெலியா, பதுளை, கம்பஹா போன்ற பகுதிகளில் தான் இந்த அதிகமான உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாகி இருந்தது. இதனால் இந்த மலையக பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அவர்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில நிரந்தரமான ஒரு வாழ்விடங்களை அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மானிடம் பூமிதான இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பினர் தான் இந்த விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அப்ப இப்ப இதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதுல முதலாவது கட்ட நடவடிக்கையாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வடக்கு பகுதியில், அதாவது யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில இது தொடர்பான முக்கிய பொதுக்கூட்டமும் நீர்முக தீர்வும் நேற்றைய தினம் அளவிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த கூட்டத்துல குறிப்பாக பதுளை, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்ட மக்கள் தான் அதிகமாக பங்கேற்றிருந்தார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பகுதிகளில் தான் அதிக அளவிலான மண் சரிவுகள் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதிக அளவிலான மக்களும் அந்த பகுதிகளில் தான் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப அதுக்கும் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்கள்ல குடியேறதுக்கு அவர்கள் விருப்பத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தொகுதியினர் தாங்கள் உடனடியாகவே குடியேறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் அதுக்கு தயார் என்று சொல்லியிருக்கிறோம். அதே வேளை ஏனைய தரப்பினர் தங்களுக்கு ஒரு 3 கால மாதம் அவகாசம் தர சொல்லி, அதுக்குள்ள நாங்கள் இங்க குடியேறும் என்று சொல்லி விருப்பம் சொல்லி இருக்கின்றார்கள். என்னென்று சொல்லி சொன்னால், உடனடியாகவே எல்லாருக்கும் உடனே வர இயலாது விட்டுட்டு, அப்ப இப்படி இருக்கின்ற நிலையில தங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி நடவடிக்கைகளை இந்த பகுதிகளில் உள்ள பாடசாலைகள்ல தாங்கள் தொடர்வதற்கும் அவர்கள் அனைவரும் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நடத்தப்பட்ட இந்த நேர்முக தேர்விலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முதற்கட்டமாக 25 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்வரும் முதலாம் மாசம், அதாவது 1/5/2026க்குள்ள தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்தால் தான் உங்களுக்குரிய காணி வழங்கப்படும்.